இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இது சூப்பர் கேமா இருக்கே. இப்போ தமிழ் கிட்ட செக் பண்ணுவோம். இதெல்லாம் வேண்டாம் வர்ஷினி. இது சும்மா ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேம் தானே. கட்டிக்கோ தமிழ். கை காட்டு, கை காட்டு. வர்ஷினி, தமிழ் கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஏன் தமிழ், நீ மாப்பிள்ள சிபிய உண்மையிலேயே லவ் பண்றியா இல்ல லவ் பண்ற மாதிரி சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்கியா? சித்தப்பா, என்ன கேள்வி இது? சிபி சார் என்னோட ஹஸ்பண்ட். நான் எப்படி அவரை லவ் பண்ணாம இருப்பேன்? நான் அவரை உண்மையாதான் லவ் பண்றேன். நீ தமிழ உண்மையாவே லவ் பண்றேன்னு சொல்ற, அவ மேல உயிரியே வச்சிருக்கேன்னு சொல்ற. அப்ப அது உண்மைதானேண்ணா? ஆமா, அதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் வேண்டாம். நான் தமிழ 100% லவ் பண்றேன். தமிழ் என்னோட லைஃப், ஃபியூச்சர் எல்லாமே. என் லைஃப்ல தமிழோட இடத்த யாராலையும் பிடிக்க முடியாது. We are made for each other. என்ன வசனி தட்டி பாக்குற? அதான் கத்தலையே. புதுசா வாங்கின வாட்ச்ல எல்லாம் பேட்டரி கரெக்டா தான் இருக்கும். மச்சான், நிஜமாவே தமிழ லவ் பண்ணிட்டு தான் இருக்க போல. டேய், நீ பொய்யெல்லாம் சொல்லலடா. என்ன மச்சான், உண்மைதானே? நீ அவளை லவ் பண்ற, என்கிட்ட இல்லன்னு மறைக்கிற. ஆனா நீ அவளை நேத்து கிஸ் பண்ணியாமே. சாம், அது பேசுறதுக்கான இடம் இது இல்ல. நீ போ, யாராவது பாத்திர போறாங்க. முதல்ல எனக்கு பதில் சொல்லு. அவளை கிஸ் பண்ணியா? இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா பேபி? சாம், என்ன கேள்வி இது? நான்சென்ஸ் மாதிரி. யாருக்கிட்ட என்ன கேட்கணும் தெரியாது? ஏன், நான் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் தானே. நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு நாள் லண்டன்ல இருந்திருக்கோம். நீ என்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ணது இல்லையா? ஒரு ஃப்ரெண்டா இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட எதை பத்தி வேணாலும் கேட்கலாம். நீ இப்போ எனக்கு பதில் சொல்லி ஆகணும். சொல்லு. சாம், பர்சனல் ஒண்ணுமே இருக்காதா? இப்படிதான் பப்ளிக் வந்து கேப்பியா? எனக்கு தெரிஞ்சாகணும். நீ தமிழ கிஸ் பண்ணியா? ஆமா, பண்ண. அது என்ன இப்போ? மேடமும் நீங்களும் எங்க பிராண்ட் அம்பாசிடரா இருக்கணும். தமிழ் மேடம், கொஞ்சம் சொல்லுங்க. உங்களுக்காக புது டிசைன் நகையெல்லாம் கிஃப்ட் பண்ணி நான் தயாரா இருக்கேன். சாரி சார், எனக்கு இந்த மாதிரி பண்றதுலலாம் விருப்பம் இல்ல. தப்பா எடுத்துக்காதீங்க, எங்களுக்கு இதெல்லாம் செட் ஆகாது. ஆமா சார், இவங்களுக்கு இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிக்கிறது, சினிமால நடிக்கிறதெல்லாம் செட் ஆகாது. ரியல் லைஃப்ல நடிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். இல்ல தமிழ்? சார், நம்ம அப்புறம் பேசலாம். நமஸ்தே. வா. என்ன சார் இப்படி சொல்லிட்டாங்க? என்ன பாக்குற? இந்த வீட்ல நீ நடிச்சிட்டு தானே இருக்க. என் அண்ணன்
சிபியோட பெரிய பணக்காரனா இருந்திருந்தா அவன்கிட்டயே திரும்ப பல்ல இழிச்சிட்டு வந்திருப்ப. விட்டா அவன் கூட சாம்! How is it? சூப்பர் மாசு. சூப்பர் ஜனாமா. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் இருக்கும் போதே ஏன் கண்ணு முன்னாடியே என் ஒய்ஃபை பத்தி தப்பா பேசுவ? என்ன தைரியம் உனக்கு? இல்ல பேபி. ஏய், வாய மூடு. தமிழை பத்தி என்ன தெரியும் உனக்கு? இனிமே இந்த கேட் எப்போ உனக்கு திறக்காது. இனிமே என் லைஃப்ல எப்போ உனக்கு இடம் கிடையாது. போ, அப்படி சொல்லாத ப்ளீஸ். போன்னு சொல்றேன்ல. இது அவளுக்கு கொடுத்த வார்னிங் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருக்குமே கொடுக்கிற வார்னிங். ஜனமா, அத்தா சும்மா மிரட்டி விட்டாரு. இந்த மாதிரி ஒரு மாஸ் மட்டும் நான் பார்த்ததே இல்ல. இனிமே தமிழ் சிஸ்டர் கிட்ட கொஞ்சம் குரல ஒஸ்தி பேசினாலும் பயப்படுவாங்க பாருங்களேன். ராஜம்மா தானே சும்மா வாடா. நினைச்சதை சாதிச்சிருக்கீங்க ஜனாமா. உங்ககிட்ட நாங்களாம் பிச்சை வாங்கணும் போல.